வெல்கம் பேக் டு மை சேனல். சுப்பிரமணிய பாரதியார் இவர் எப்போ பிறந்திருக்காரு? டிசம்பர் 11, 1882. எப்போ இறந்திருக்காரு? செப்டம்பர் 11, 1921. பாரதி யார்லேருந்து அந்த பாவை எடுத்துக்கோங்க, டிசம்பர்லேருந்து அந்த டி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன வருது? பாடி அப்படின்னு வருதா? அவர் என்ன பாட்டு பாடுவார் நிறைய. அப்போ எப்போ பிறந்திருப்பார்? டிசம்பர் மாதம் பிறந்திருப்பார். பாடி அப்படின்னா என்ன? பாரதியார் டிசம்பர் மாதம் பிறந்திருப்பார். அவர் எப்பயுமே நம்பர் 1 தான். அப்போ டிசம்பர் 11. அவரோட இறந்த காலமும் பாருங்கள், செப்டம்பர் 11. இறந்த காலம் அப்படின்னா என்ன? செத்த காலம் செப்டம்பர், செத்த காலம் செப்டம்பர், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாடி பாரதியார் பாட்டு பாடுவார், டிசம்பர் மாதம் பிறந்திருக்காரு. அவர் எல்லாத்துலேயுமே நம்பர் 1 தான். அப்போ எப்போ இறந்துருப்பார்? செப்டம்பர் மாதம் 11 இறந்துருக்காரு. இயரை பாருங்கள், 1882, 1921. பாருங்கள், 18 வயசில் வந்து கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் 19 வயசில் அது கவிதை எழுதி முடிக்கிறாரு. அப்புறம் 21 வந்துட்டு கவிதையை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 1882 அந்த 1 2 இருக்குல்ல, அது அப்படியே திருப்பி போட்டால் என்ன வரும்? 21. லாஸ்ட்டாக எதில் முடிக்கிறாரு? 21 முடிக்கிறார். 1921. அவ்வளோதான். இதை பாருங்கள், இவரோட இயற்பெயர் என்ன? சி சுப்பிரமணியன். பெற்றோர் சின்னசாமி ஐயர், லக்ஷ்மி அம்மாள். பிறந்த இடம் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். அதாவது பாரதி எப்பயுமே வேர்ல்டு லெவலில் இமேஜின் பண்ணிக்கோங்க. வேர்ல்டில் யார்? பாரதி யார்? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டில் இருக்கிற விஷயம் எல்லாமே பாரதி கூட கனெக்ட் ஆகும். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். வேர்ல்டில் யார் இருக்கா? சாமி இருக்குது. சாமினா யார்? லக்ஷ்மி அம்மாள். லக்ஷ்மி அம்மாளுக்கு பிறந்த பையன்தான் யார்? சுப்பிரமணியன். சுப்பிரமணின்னு ஒரு சாமி இருக்குது, தெரியல, முருகரை சுப்பிரமணின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் எங்கே பிறந்திருக்காரு? எட்டயபுரம், தூத்துக்குடி. எட்டயபுரம் 18 வயசில் கவிதை எழுதுறாரா? அப்போ 18 அப்படின்னா என்ன? எட்டயபுரம். எட்டயபுரம் எங்கே இருக்குது? தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம்னா என்ன? திருச்செந்தூர் முருகன். அப்போ திருச்செந்தூர் முருகன் தான் யார்? பாரதியார். அதை வச்சு தான் அவங்க என்ன வச்சுருக்காங்க? சுப்பிரமணியன்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த க்ளூ கரெக்டாக இருக்கா? இப்படியே ஒன்று யோசிச்சுட்டு அப்படியே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் கன்ஃபியூஷனே வராது. இப்போ அடுத்த க்ளூ பார்க்கலாம் வாங்க. அடுத்து என்ன? சிறப்பு பெயர்கள் என்னென்ன? மகாகவி, தேசிய கவி, பாட்டுக்கொரு புலவன், நீடுத்துயில் நீக்கி வந்து பாடி வந்த நிலா, தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி. இது எல்லாமே வேர்ல்டில் கனெக்ட் ஆகுது பாருங்கள். வேர்ல்டில் மகாபாரதம்னு ஒன்று நடந்ததில்ல, அதாவது இந்தியாவில் மகாபாரதம்னு ஒன்று நடந்ததில்ல, மகாபாரதத்தையும் வேர்ல்ட்லேயும் கனெக்ட் பண்ணால் பாரதி வந்துடுவார். சரியா? வேர்ல்டில் நடக்கிற அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ மகாபாரதம் அப்படின்னாலே மகாகவி அப்படின்னு வந்துடுதா? தேசம்னா வேர்ல்டு, தேசிய கவி. பாட்டுக்கொரு புலவன். புலவன் எங்கே இருப்பான்? தேசத்தில் இருப்பான். அப்போ பாட்டுக்கொரு புலவன் யார்? பாரதி. நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா. நிலா எங்கே இருக்கும்? வானத்தில் இருக்கும். அப்போ அது வந்து ஒரு வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருக்கா? அப்போ நீடு துயில் நீக்கி பாடு வந்த நிலா அப்படின்னா யார்? பாரதி. தற்கால தமிழகத்தின் விடிவெள்ளி. வெள்ளி எங்கே இருக்குது? அதுவும் வானத்தில் தான் இருக்குது. அப்போ கனெக்ட் ஆகிடுச்சா? வேர்ல்டுனா யார்? பாரதி யார்? ரெண்டாவது வந்து மகாபாரதம் அப்படின்னு அந்த ஒரு இது வந்தாலும் பாரதியார் தான். இப்போ பாருங்கள், மகாபாரதத்தை எப்படி இன்க்ளூட் பண்ணுறேன்னு பாருங்கள். முக்கிய படைப்புகள்: கவிதை, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாரதியார் கவிதைகள். இதெல்லாம் எதில் இன்க்ளூட் ஆகும்? மகாபாரதத்தில் வரும். மகாபாரதம் அப்படின்னால யார்? பாரதியார் தான். வேர்ல்டுனா யார்? பாரதியார். மகாபாரதத்தில் கண்ணன் வருவார், பாஞ்சாலி வருவார், பாரதியார் கவிதைகள் ஆப்வியஸாக அதையே பாரதியார் அப்படின்னு வந்துட்டார். அதனால் அது உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து டிக் அடிக்க தெரியும். அதுக்கப்புறம் குயில் பாட்டு, இதெல்லாம் யார்? பாரதியார். பாஞ்சாலி, கண்ணன் 2 பேரும் என்ன பாடுறாங்க? குயில் பாட்டை வந்து கேட்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து பாரதியார். அப்புறம் கீழே பாருங்க, கட்டுரைகள், தேசிய கருத்துகள், சமுதாய சீர்திருத்த கட்டுரைகள். இதெல்லாம் எழுதினது யார்? பாரதியார். தேசிய கருத்துக்கள் அப்படின்னாலே அங்கே வந்து பாரதியார் வந்துட்டார். தேசம் பாரதியார். சமுதாயம் அப்படின்னாலும் அதுவும் ஒரு தேசம்தான். அப்போ அந்த சமுதாயத்தில் நடக்கிற விஷயம், அப்போ ஆப்வியஸாக பாரதியார் தான். ஓகேவா? குழந்தைகளுக்காக புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு. ஆத்திச்சூடி யார்? ஔவையார். ஔவையார்னா ஆப்வியஸாக யார் ஞாபகம் வரணும்? முருகர் ஞாபகம் வரும். அவரோட பேர் என்ன? சி சுப்பிரமணியன். ஞாபகம் வந்துடுச்சா? பாப்பா பாட்டு, பாப்பானாலும் முருகர் தான். குழந்தை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உரைநடை நூல்கள்: ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை. ஞானம் அப்படின்னா என்ன? உலகம். அப்போ ஞானரதம்னா யார்? பாரதியார் தான் எழுதியிருப்பார். உரைநடை நூல்கள் அது. தராசு, அந்த ஒரு தராசு, உலகம் வந்து இப்படியும் அப்படியும் ஆடிட்டே இருக்கணும், ஒரு தராசு மாதிரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரிகையின் கதை,
சந்திரிகையின் கதை. சந்திரிகா அப்படின்னா அந்த வானத்தில் இருக்கிறத சொல்லுவோம்ல சந்திரன், அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வேர்ல்டு, மகாபாரதம், முருகன் இதெல்லாம் வந்தால் என்னது பாரதியார். அது இப்போ கனெக்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் போகலாமா? மொழிபெயர்ப்பு பாருங்கள். பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். பகவத்கீதைனா என்ன? மகாபாரதம். ஓகேவா? இப்போ புரியுதா? பாரதியாரும் மகாபாரதம், வேர்ல்டு அதெல்லாம் லிங்க் பண்ணிக்கோங்க. பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? பாரதியார். இந்தியா. இந்த வார இதழில் தான் முதலில் தமிழ் கருத்து படங்களை, கார்ட்டூன்ஸ் அறிமுகப்படுத்தினார். இந்தியா அப்படின்ற ஒரு வார இதழ், வாரம் அந்த இது போடுவாங்களே பேப்பர், அந்த மாதிரி ஒரு வார இதழில் தான் இந்த கார்ட்டூன்ஸை வந்து அறிமுகப்படுத்தினார். இந்தியானா என்ன? வேர்ல்டில் இருக்கா? அப்போ வந்து இந்தியா, வேர்ல்டு, தேசம் எல்லாமே என்னது? பாரதியார். அப்போ இந்தியா எந்த இதழ்னா இந்தியா அப்படின்ற ஒரு இதழ். ஓகேவா? சுதேசமித்திரன் இதில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். எதில்? சுதேசமித்திரன். தேசம்னு வருது பாருங்க. சுதேசமித்திரன் இதில் பாரதியார் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். சக்கரவர்த்தி, அவர் உலகளவில் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினி பெண்களுக்காக நடத்தப்பட்ட இதழ், அது ஒரு இதழ். அவர் வந்து பெண்களுக்காக நடத்தப்பட்ட இதழ் சக்கரவர்த்தினி. ஓகேவா? சக்கரவர்த்தி அவர், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலேன்னா என்ன? உலகத்தில் எவ்வளவோ மொழி இருக்குது, அதில் வந்து தமிழ் மொழி தான் இனிமை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உலகத்தில் நிறைய மொழி இருக்குது, அதில் தமிழ் மொழி உலகம்னு கனெக்ட் ஆகுது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். ஜகம்னா என்ன? உலகம். உலகத்தையே நான் அழித்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல்கடலும் மலையும் எங்கள் கூட்டம். இதில் பாருங்கள், அதாவது நீலக்கடல், மலை எல்லாமே இதில் இருக்குது? உலகத்தில் இருக்குது. காக்கை குருவியும் உலகத்தில் இருக்குது. அப்போ இதெல்லாம் யார்? பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மழையும் எங்கள் கூட்டம். ஜாதி கூட உலகத்தில் தான் இருக்குது, அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ பாரதியார். ஓகேவா? மாதர் தம்மை இழிவு செய்யும், மடமையை கொளுத்துவோம். அப்படின்னா என்ன? மாதர் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம். மடமைனா ஃபூலிஷ்னஸ். பெண்கள் எல்லாம் யாரெல்லாம் இழிவுபடுத்துகிறாங்களோ அவங்கள வந்து கொளுத்துவோம் அப்படின்னு சொல்கிறார். பெண்கள்னா வேர்ல்டில் நிறைய பேர் இருக்காங்களே, அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட வந்து பாரதியாரோட செக்ஷன் முடிஞ்சுது. பாரதியார் அப்படின்னா இதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாருங்கள். இதில் இதுக்கப்புறம் வந்து கன்ஃபியூஷன் வரக்கூடாது. பாரதியார்னா மகாபாரதம், வேர்ல்டு, முருகன், அந்த எல்லாத்தையும், அந்த பெண்கள், அந்த முக்கியத்துவம், அப்படி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதோட வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வராது. காடு, மலை, நீலக்கடல், ஆத்திச்சூடி. ஓகேவா? ஒரு வாட்டி 2 வாட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். எம்சிக்யூஸ் இதிலே தரேன் பாருங்கள். எம்சிக்யூஸ் பார்க்கலாமா? மகாகவி பாரதியாரின் இயற்பெயர் என்ன? பாரதினா யார்? சுப்பிரமணி. இதிலே பாருங்கள் எவ்வளோ சுப்பிரமணி கொடுத்துருக்காங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. சி சுப்பிரமணியன். படிக்கும் போதே சி சுப்பிரமணியன் படிக்கணும். சீனா யாரை குறிக்குது? சின்னசாமி. சுப்பிரமணியன்றது யார்? சாமி. அது ஒரு சாமி. அம்மா பேர் என்ன? லக்ஷ்மி அம்மாள். ஓகேவா? படிக்கும் போது அப்படி படிங்க. பாரதியார் பிறந்த ஊர் எது? 1882 பிறந்தாரா? அப்போ எட்டயபுரம். எட்டயபுரம் எங்கே இருக்குது? தூத்துக்குடினா யார் ஞாபகம் வரும்? முருகன் ஞாபகம் வரணும். இப்படி க்ளூ வச்சு படித்தாதான் உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. படிக்கும் போதே எப்படியே சொல்லி படிங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், பாரதியார் பிறந்த ஆண்டு எது? 1882. ஓகேவா? 18 வயதில் கவிதை எழுதுறாருன்னு நான் ஒரு க்ளூ சொன்னேன் பாருங்கள், அது ஞாபகம் வரணும். 1882. பாரதியார் மறைந்த ஆண்டு எப்போ? இது ஈஸி. 1921. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 18 வயசில் ஆரம்பித்து 19 கவிதை எழுதி 21 பப்ளிஷ் பண்ணுறாரு. அப்போ 1921. பாரதியாருக்கு மகாகவி என்ற பட்டம் வழங்கியவர் யார்? மகாபாரதம் ஞாபகம் வந்துச்சா? மகாபாரதம்னா பாரதியார். மகாராஜா ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஜானா ராஜாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 6th, சுதந்திர பாடல்கள் யாருடைய படைப்பு? சுதந்திரம் யாருக்கு கிடச்சிது? இந்தியாவுக்கு கிடச்சிது. இந்தியா எங்கே இருக்குது? வேர்ல்டில் இருக்குது. இந்தியானாலும் இந்தியா இதழ்னு எழுதினார் ஞாபகம் இருக்கா? அது கூட ஞாபகம் வரணும். பதில் என்ன? பாரதியார். அப்போ சுதந்திர பாடல்கள்னா என்ன? பாரதியார். 7th பாருங்கள், பாரதியார் எந்த மொழியில் புலமை பெற்றவர்?
தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் அனைத்தும். இது எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த ஒரு பாட்டு ஒன்று இப்போ சொன்னல இப்போ முன்னாடி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அப்போ அவர் நிறைய மொழி தெரிஞ்சிருக்கு. அப்போ ஆன்சர் என்ன? அதுக்கு அனைத்தும் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே. 8th பாருங்கள், பாரதியார் எந்த இயக்கத்துடன் தொடர்புடையவர்? சுதந்திர இயக்கம். சுதந்திரம், இந்தியா. ஓகே, சுதந்திர இயக்கம். பாரதியார் பணியாற்றிய பத்திரிகை எது? இதில் பாருங்கள், இந்தியான்னு இருக்குது, சுதேசமித்திரன் இருக்குது. இது ரெண்டுத்தில் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். இந்தியா இதழ், சுதேசமித்திரன் அப்படின்றது தான். சுதேசமித்திரன்னா பத்திரிகை. சரியா? இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதுலேயே. சரி, ஓகே. லாஸ்ட் கொஷின் பாருங்கள், பாரதியார் வாழ்ந்த காலம் எது? இதை நான் சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறேன், சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள். நவீன காலம் தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா சங்க காலம், சோழர் காலம்லாம் ரொம்ப பழசு. இவர் எப்போ பிறந்தாரு? 1882. முடித்தது எப்போ? 1921. அப்போ நவீன காலம் தான் ஆன்சராக இருக்கும். 2வது பாருங்கள், இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரரா? இப்போ சுதந்திரம் எப்போ கிடச்சது? 1947. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் போராடிட்டு தான் இருந்திருப்பாங்க. சரியா? அப்போ அப்படியே யோசிங்க. அப்போ நவீன காலத்தில் தான் இவர் இருந்திருப்பார். சரியா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு எதனா ட்ரிக்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.